சோம்பேறி அரக்கன். ஒரு கிராமத்தில் ஒரு அரக்கன் தூங்குவதையே விரும்பினான். அவன் யாருக்கும் உதவி செய்ததில்லை, எதையும் செய்ய சோம்பேறியாக இருந்தான். ஒரு நாள் அவனது கிராமத்தில் ஆற்றை தடுக்கும் ஒரு பெரிய பாறையை நகர்த்த வேண்டியிருந்தது. கிராமவாசிகள் உதவிக்காக அரக்கனிடம் கெஞ்சினார்கள். ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் மிகவும் தூக்கத்தில் இருக்கிறேன் என்று அரக்கன் கொட்டாவி விட்டு படுக்கையில் உருண்டான். விரக்தியடைந்த கிராமவாசிகள் பல நாட்கள் இணைந்து பாறையை தள்ள முயன்றும் அது அசையவில்லை. இறுதியாக அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவர்கள் தங்கள் பானைகள் மற்றும் பாத்திரங்கள் அனைத்தையும் சேகரித்து அரக்கன் வீட்டிற்கு முன்பதாக மிகுந்த சத்தம் போடத் தொடங்கினர். சத்தத்தால் கோபமடைந்த அரக்கன் படுக்கையில் இருந்து குதித்து எழுந்து, சரி, நீங்கள் அமைதியாக இருந்தால் நான் அதை நகர்த்துகிறேன் என்று முணுமுணுத்தான். ஒரு பெரிய உந்துதலால் அரக்கன் பாறையை வழியிலிருந்து நகர்த்தினான். நதி மீண்டும் ஓடியது. கிராமவாசிகள் ஆரவாரம் செய்தார்கள். அரக்கன் இறுதியாக அமைதியும் நிம்மதியும் அடைந்து மீண்டும் படுக்கைக்கு சென்றான். கதையின் கருத்து: சில சமயங்களில் நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் கூட காரியங்களை செய்வதற்கு சிறிது உந்துதல் தேவை.